الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأفضل الصلاة والتسليم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சென்ற தரசிலே நாம் அடமானத்துக்கு அல்லது லீஸுக்கு செல்வது கூடாது, அது வட்டியின் ஒரு வகை என்பதாக பல மார்க்கறிஞர்கள் சொல்வதாக நாம் சொன்னோம். சில பேர் அதை எப்படி ஒரு கடனை கொடுக்கும் பொழுது ஒரு நம்பிக்கைக்காக வேண்டி ஒரு பொருளை வாங்கி வைப்போமோ அடகு என்கிற பெயரிலே, அந்த பொருளுக்கு செலவு செய்வதாக இருந்தால் அதை கொண்டு பயனடையலாம். அதற்கு ஒரு உதாரணம் நாம் சொன்னோம். கடனை வாங்கி ஒருவர் பசுமாடு கொடுத்து விட்டு போகிறார் என்றால் அந்த பசுமாடுக்கு நாம் தான் தீனி போட வேண்டும். அந்த தீனிக்கு பதிலாக அந்த பசுமாட்டுடைய பாலை கறந்து குடிக்கலாம். அது போன்று சில பேர் நினைச்சுகிறார்கள், அந்த வீட்டு ஓனருக்கு நாம் கடன் தந்திருக்கிறோம், அதற்கு ஒரு உறுதியாக அவர் தன்னுடைய வீட்டை நம்முடைய கையில் ஒப்படைக்கிறார், அதில் நாம் அப்படியே வசித்து அதை பராமரிக்கிறோம் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் பல அறிஞர்கள் இது அந்த வகையில் வராது. மாறாக இது கடன் கொடுத்தால் அந்த கடன் லாபத்தை இட்டு தந்தால் வட்டி என்று நாம் சொல்கிறோமே, அந்த வகையில் வட்டியுடைய வகையில் தான் இது வரும். அது அனுமதிக்கப்பட்ட அந்த அடகுடைய வகையில் வராது என்று பல அறிஞர்கள் சொல்லும் காரணத்தினால் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதில் சில சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், சரி, கடன் கொடுக்காமல் இருப்பது தானே தப்பு, ஒரு 1000 ரூபாய் ரெண்ட் கொடுக்காமல் இருப்பது தானே வட்டி, ஆனால் 1000 ரூபாய் ரெண்ட், 1000 ரூபாய் வாடகை என்று ஒரு சின்ன தொகையை வாடகையாக கொடுத்து அப்படி இருக்கலாமா என்று கேட்பார்கள். அப்படி 10,000 ரூபாய் ரெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு வீட்டில் ஒருவர் லீஸில் இருந்து கொண்டு 1000 ரூபாய் வாடகை என்கிற பெயரில் தந்தால் அந்த வட்டியுடைய வீதம் குறையலாமே தவிர அது வட்டி என்கிற வகையை விட்டு வெளியே சென்று நார்மலாக வாடகை வீட்டுக்கு செல்வது, வாடகை கொடுத்து அந்த வீட்டை பயன்படுத்திக் கொள்வது என்கிற அந்த வகையில் என்ன செய்யாது, அது மாறி போயிடாது. வட்டியுடைய வீதம் குறையுமே தவிர அது வட்டியிலிருந்து வெளியே போய் பொதுவாக மக்கள் ரெண்ட் கொடுத்து வீட்டில் வசிப்பது என்கிற அந்த அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறிவிடாது. இப்படியெல்லாம் பொதுவாக செய்வது என்னது, ஒரு சாக்கு தேடுவது. அரபியிலே ஹீலா என்று சொல்வார்கள். ஹீலா தேடுவது, சாக்கு தேடுவது, ஒரு விஷயத்தை, ஹராமான ஒரு விஷயத்தை ஹலாலாக மாற்றுவதற்கு. ஜகாத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலே 40 ஆடுகள் ஒரு இடத்தில் இருந்தால் ஒரு வருஷமாக, ஒரு வருடம் கழித்து அந்த 40 ஆடுகளுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும். 30 மாடுகள் ஒருவர் வைத்திருக்கிறார், 30 மாடுகள் கையில் வந்து ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்டால் அடுத்த வருடம் என்ன செய்ய வேண்டும், அந்த 30 மாடுகளுக்கு ஜகாத்தை தர வேண்டும். ஆனால் இந்த ஜகாத்தை விட்டு தப்பிப்பதற்கு என்ன செய்வார்கள் சில பேர், ஒரு வருடம் பூர்த்தி ஆவதற்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 40 ஆடுகளில் ஒரு ஆட்டை விற்பனை செய்து விடுவார், இல்லை ஒரு ஆட்டை கிஃப்டாக யாருக்காவது தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுத்து விடுவார். இப்படி ஏதாவது செய்வார்கள். ஏன், அந்த ஒரு வருடம் பூர்த்தியானால் தானே அந்த 40 ஆடுகளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். ஒரு மாதம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு 2 ஆடை விற்பனை செய்வது. இப்படி செய்தால் ஜகாத்தை விட்டு தப்பித்து விடலாம் என்கிற அந்த எண்ணத்தில். ஆக இப்படி செய்யும் பொழுது அவர்கள் எந்த நோக்கத்தில் செய்கிறார்கள் என்பதை எல்லாம் நன்கறிந்தவன். ஜகாத்தை விட்டு தப்பிப்பதற்கு இது ஒரு ஹீலா, ஒரு சாக்காக தான் இப்படி தேடுகிறார்கள். அப்படி இந்த லீஸுக்கு செல்வது வட்டியாகி விடுமே, சரி 1000 ரூபாய் ரெண்ட் என்கிற பெயரில் தந்து விடலாம், அப்படி தந்தால் அது ஹலாலாகிவிடும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அப்படி செய்வது ஹலாலாக மாற்றி விடாது. அந்த வட்டியுடைய வீதம், அந்த வட்டியுடைய பாவம் ஓரளவுக்கு குறையலாமே தவிர அது ஹலாலான ஒரு வழிமுறையாக மாறிவிடாது. ஆக இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு, பெரும்பாலான அறிஞர்கள் இதை வட்டியின் வகை என்று சொல்லும் காரணத்தினால் அதை விட்டு நாம் தன்னை தூரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை கஷ்டமாக இருக்கிறது என்றெல்லாம் சில பேர் காரணம் சொல்வார்கள். கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலா 4 லட்சம் 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கும் அளவிற்கு காசு இருக்கிறது, ஆக இதெல்லாம் கஷ்டம் நெருக்கடி எல்லாம் சொல்லக்கூடாது. அவ்வளவு காசு கொடுத்து லீஸுக்கு போக முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு அவ்வளவு வசதி கொடுத்திருக்கிறான் அர்த்தம். கையில் 5000 ரூபாய் கூட இல்லாத பல மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது 5 லட்சம் கையில் வைத்துக் கொண்டு கஷ்டமாக இருக்கிறது, நெருக்கடியாக இருக்கிறது, இந்த நிர்பந்தத்தில் லீஸுக்கு போகலாமா என்றெல்லாம் யோசிப்பது தவறு.
அல்லாஹ் வசதி வாய்ப்போடு தான் வைத்திருக்கிறான் என்ற அர்த்தம். அவ்வளவு தொகை கையில் வைத்திருக்கக்கூடிய மக்களை ஆக இந்த காரணத்தை எல்லாம் சொல்லாமல் அந்த வட்டி என்கிற விஷயத்தை விட்டு தூரமாக இருக்க வேண்டும். வட்டி குறித்து ஒரே ஒரு விஷயம் நாம் மனதில் பதிவு செய்து கொண்டாலே அதை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அது போதுமானது. என்னவென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வட்டி தொடர்பான சட்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பிறகும் நீங்கள் வட்டியை விட்டு தூரமாகவில்லை, ஒதுங்கவில்லை என்றால் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் புரிவதற்கு தயாராகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக வட்டி கொடுப்பதோ வாங்குவதோ, வட்டி அடிப்படையில் வியாபாரம் செய்வதோ, இது எல்லாமே அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் புரியக்கூடிய ஒரு விஷயம். ஆக அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் புரிந்தால் நமக்கு ஒருபோதும் வெற்றி கிடைக்காது, நமக்கு தோல்வி நிச்சயம் இம்மையிலும் மறுமையிலும் என்கிற இந்த ஒரு தகவலை கவனத்தில் கொண்டாலே வட்டியை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எச்சரிக்கையா இருப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் போதுமான ஒரு விஷயமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் வட்டியுடைய எல்லா வகைகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. வட்டி உடைய பாவத்தை விட்டு அல்லாஹ் நம்முடைய ஈமானை பாதுகாத்து ஹலாலான விதத்தில் தன்னுடைய கொடுக்கல் வாங்கல், தன்னுடைய காரியங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.